Hi friends, welcome to my channel. இன்னைக்கு வந்து நம்ம சேனல்ல தீபாவளி சீரிஸ்ல லட்டு தான் பூந்தி லட்டு தான் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இது வந்து பூந்தி பொரிக்க தேவையில்லை, பாகுபதம் பார்க்க தேவையில்லை, பிகினர்ஸ் கூட ஈஸியா பண்ணிரலாம். அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து இன்னைக்கு இந்த கப்புக்கு 1 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துர்க்கேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. 1 கப் மாவு எடுத்தோம், அதுக்கு 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இட்லி மாவு பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா கட்டியாக கரைச்சி எடுத்துக்கோங்க. கட்டிகள் இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதை எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ வந்து நம்ம மாவை ஊற்றி பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு கரண்டியில் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்படி ஷேப்லாம் இல்லை, உங்களுக்கு மெல்லிஸாக ஊற்றுனீங்கன்னா அது டக்குன்னு வெந்துடும். நம்மளுக்கு அரைக்கவும் ஈஸியாக இருக்கும். இந்த அளவுக்கு ஊற்றி எடுத்துக்கோங்க. இன்னொரு சைடு திருப்பி போட்டு வேக விட்டுக்கோங்க. இது வந்து 2 சைடும் நல்லா வெந்ததுக்கப்புறமா எடுத்துடலாம். கலர்லாம் சேஞ்ச் ஆகிடக்கூடாது. இந்த மாதிரி இந்த ஸ்டேஜில் எடுத்துக்கோங்க. நல்ல எண்ணெய் இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கோங்க. பொரிச்சு வச்சுருக்கிற எல்லா மாவையும் இதே மாதிரி பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம எல்லா மாவையும் இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கிட்டோம். இப்போ வந்து இது ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்ல பவுடர் கொரகொரப்பாக பவுடரை அரைச்சி எடுத்துக்கோங்க. இது ஆறட்டும், அதுக்குள்ளே நம்ம வந்து பாகு ரெடி பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம பாகு காய்ச்சிக்கலாம். நான் இந்த கப்புக்கு 1 கப் அளவுக்கு முங்க மாவு எடுத்திருந்தேன். அதே கப்புக்கு 1 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கோங்க. கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நார்மலாக சர்க்கரையை வந்து கரைச்சி எடுக்கணும்னா 1 கப் சர்க்கரைக்கு 1 கப் தண்ணி சேர்த்து கரைச்சிக்கோங்க. இந்த கம்பி பதம் பார்க்குறது, குலோப் ஜாமுனுக்கெலாம் பிசு பிசுன்னு ஒட்டுற அளவுக்கு பாகு காய்ச்சுவோம்ல, அதுக்கெலாம் எப்போவுமே கம்மியாக தண்ணி சேர்த்துக்கோங்க. கம்மியாக தண்ணி சேர்த்தாதான் அந்த பதம் வந்து டக்குன்னு சீக்கிரமே வந்துடும். நம்ம நிறைய தண்ணி சேர்த்தோன்னா அந்த தண்ணி கரைஞ்சி அது கட்டியாகி அந்த பதம் வர்றதுக்கு லேட் ஆகும். அதனால இந்த பதம் பார்க்கும்போது சர்க்கரை கரைச்சிங்கன்னா கம்மியாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 4 ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட ஏலக்காய் பொடி இருந்ததுன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. பாருங்கள், ஒரு நிமிஷத்துலையே நம்ம பாகு வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இதை தொட்டு பார்த்தீங்கன்னா இப்படி கையில் இப்படி ஒட்டணும். 2 கையும் பிடிச்சி இழுக்கணும். அந்த அளவுக்கு பாகுபதம் இருந்தால் போதும். லேசாக ஒரு 2 ட்ராப்ஸ் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி கட்டியாக பாகு காய்ச்சிருக்கோம். அது நம்ம லட்டில் சேர்க்கறதுக்குள்ளே இன்னும் கட்டியாயிரும். அதுக்காண்ட ஒரு 2 சொட்டு மட்டும் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், கொரகொரப்பாக இந்த அளவுக்கு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இதை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த ரவைலாம் இருக்கும்ல, அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ரவை உப்புமா எப்படி இருக்கும் அந்த கன்சிஸ்டன்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எல்லா மாவையும் இதே மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம எல்லா மாவையும் இதே மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இது கூட கொஞ்சமாக முந்திரியை வந்து 2ஆக உடச்சி சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கு அப்புறமா இப்போ சர்க்கரை பாகு கரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதை சேர்த்து அப்படியே மொத்தமாக ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்கள். அப்படியே ஊற்றிட்டிங்கன்னா அதிகமாகிட்டுனா லட்டு ஷேப்பாக வராது, கொலன்னு இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளறிட்டு அதுக்கப்புறம் ஊற்றிக்கோங்க. அப்படியே பேக்கரி டேஸ்ட்டில் வேணும்னா சர்க்கரை பாகுக்கு பதிலாக நீங்கள் மில்க் மேட் சேர்த்துக்கோங்க. இல்லைனா பாதி சர்க்கரை பாகு பாதி மில்க் மேட் அப்படி சேர்த்துக்கோங்க. அது வந்து அப்படியே நம்மளுக்கு பேக்கரியில் செய்கிற டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு இந்த கன்சிஸ்டன்சிக்கு போதும். இதுக்கு மேலே சர்க்கரை பாகு சேர்க்க வேண்டாம். நம்ம வந்து 1 கப் அளவுக்கு சர்க்கரை பாகு காய்ச்சினோம். அதில் வந்து எனக்கு இந்த 1 கரண்டி அளவு மீதி வந்திருக்கு. இதை கொஞ்சம் இப்படி எடுத்து பாருங்கள், உங்களுக்கு உருண்டை பிடிக்க கரெக்டாக வரும். அந்த டைமில் வந்து சர்க்கரை பாகு சேர்க்குறத நிப்பாட்டிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு வந்திருக்கு. இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட லட்டு மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் கையில் எண்ணெய் தடவணும்னு அவசியம் இல்லை, அப்படியே உருண்டை பிடிக்கலாம். இல்லை கையில் ஒட்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கையில் கொஞ்சமாக நெய் இல்லைன்னா எண்ணெய் தடவிக்கோங்க. எண்ணெய் தடவிக்கிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கோங்க. நல்லா இந்த ஷேப்பில் உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கோங்க. எல்லா மாவையும் இதே மாதிரி உருண்டை பிடிச்சிட்டு காட்டுறேன்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பூந்தி லட்டு அருமையாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோட உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். என்னோடய வீடியோ பிடிச்சதுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய்.